The Sahana Physio Clinic, it is visit time. இந்த பேஷண்டோட கம்ப்ளைண்ட் பேக் பெயின், ஸ்டாண்டிங் அப்போ க்ளூட்டியில் ஒரு ஷார்ப் பெயின், ஒரு 2 மினிட்ஸ்க்கு மேலே பெயின் இஸ் ரேடியேட்டிங் டவுன், அவரால் 2 மினிட்ஸ்க்கு மேலே நிற்கவும் முடியாது. இந்த 3 கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன டயக்னோஸ் பண்ணுவோம்? பேக் பெயினாகவே டிஸ்க் ப்ரொலாப்ஸ், ரேடியேட்டிங் பெயினாகவே சயாட்டிக்கா. ஏன்னா இந்த ரெண்டை தவிர நமக்கு வேறு எதுவும் தெரியாது. எல்லா பேக் பெயினுக்குமே டிஸ்க் ப்ரொலாப்ஸ் நம்ம முடிவு பண்ண முடியாது. ரேடியேட்டிங் பெயின் எல்லாமே சயாட்டிக்கா கிடையாது. உங்கள் பிரச்சனைக்கு நீங்களே ஒரு டயக்னோசிஸை தேடாதீங்க. ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள், ப்ராப்பராக எவாலுவேட் பண்ணுங்கள். என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரீட்மெண்ட் நல்லாயிருக்கும். அதுதான் உங்களுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்கும். இவரை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐ ஜான் ப்ரொலாப்ஸு, இதுக்கு நான் டேப்பிங்கிற ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதை பெல்விக் அலைன் பண்ணோம். அடுத்து அதை ரீஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் தெரப்பியை ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணுறேன். மோர் தென் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் இந்த பெயின் இஸ் கம்ப்ளீட்லி ஜீரோ. இப்போ அவரால் நிற்க முடியுது. ஸோ என்னுடைய கன்க்ளூஷன், எப்பயுமே ட்ரீட்மெண்ட்டை பெயினை நோக்கி தான் இருக்கக்கூடாது, கண்டிஷனை நோக்கி தான் இருக்கணும். ஒரு ப்ராப்பர் எவாலுவேஷன் மட்டும்தான் உங்கள் பிரச்சனையை என்னென்னு கண்டுபிடிக்க உதவும். தேங்க்யூ ஸோ மச்.